கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த 112ஆம் சங்கீதம் எவ்வளவு அருமையான சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு மல்கியா 4:2 உகந்ததான ஒரு சங்கீதத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல, ஆமென், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை தான் இந்த 112ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய மகிமை அவனுடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். ஆமென். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த சங்கீதத்தை இன்றைக்கு காலையில் இப்போ நம்ம வாசிக்கிறப்ப தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்திக்கு ஒத்து அது போனதை என்னால் உணர முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் தியானித்த வார்த்தைகளை அவ்வளோத்தையும் இந்த 112ஆம் சங்கீதத்தில் என்ன செய்திருக்கு. ஆமென். எல்லா வார்த்தைகளும் இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் இந்த செய்தியை கவனிக்கும் பொழுது இந்த சங்கீதத்துக்கு ஏற்றாற் போல இந்த மெசேஜ் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். அதை தேவன் உணர்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை, நம்முடைய இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திலிருந்து கடைசி வார்த்தை. ஆமென். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆமென், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் என்ன செய்வீங்க, வளர்வீர்கள் என்ற வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக நீதியின் சூரியன், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். நீதியின் சூரியன் யார்? அந்த நீதியின் சூரியன் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த இயேசுதான் அவர் நீதியின் சூரியன். ஆமென். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு பிரகாசத்தையும் மகிமையும் அணிந்தவராய் அவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்தான் நீதியின் சூரியன் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்தவர்களுக்கு நல்ல சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு என்பதை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் நிழலிலே அப்படின்னு சொல்லி நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒரு உலகத்தில் தோன்றுகிற ஒரு சாதாரண சூரியன் ஒரு மனுஷனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும்,
மரச்செடிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பது மனிதர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த சூரியன் அஸ்தமித்த பொழுது நீதியின் சூரியனாகிய இயேசுவினிடத்தில் பிணியாளிகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்களை அவர் சுகமாக்கினார் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் நீதியின் சூரியன். அந்த செட்டைகளுக்குள்ளே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம், அவர்களுக்கு எல்லாம் விடுதலை. ஆமென். அது சரீர பிரகாரமான விடுதலை, ஆவிக்குரிய பிரகாரமான விடுதலை என்று 2 விடுதலை குறித்து நாம் போன வாரம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா 2 இடத்துலையுமே அவன் என்ன செய்யணும்? அவன் சுகமாக்கப்படணும். ஒன்று சரீர பிரகாரமாகவும் அவன் சுகமாக்கப்படணும், ஆத்மா பிரகாரமும் ஆவி பிரகாரமாகவும் அவன் சுகமாக்கப்பட வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் பிணியாளிகளை சுகமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை துரத்தி அவர்களையும் விடுதலையாக்கினார் என்பதை பார்க்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் நமக்கு உள்ள வார்த்தை, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எங்கே இருந்து வெளியே புறப்பட்டு போகணும் அப்படின்னா, ஆமென், அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம், ஒரு தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு அடங்கி இருக்கிறது இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க இதை விட்டுட்டு நம்ம வெளியில் போனால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை எது அப்படின்னு சொன்னால், அடிமைத்தனமாகி உன்னுடைய எகிப்து தேசத்தை விட்டு நீ வெளியே போ, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அடிமைத்தனம் உன்னை நுகம், உன்னை பெருக விடாது, உன்னை பழுக விடாது, உன்னை செழிக்க விடாது. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை வளர விடாது. ஆமென். அதுதான் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊமையாய் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா அவன் ஆத்மா பிரகாரமாகவும் சரி, சரீர பிரகாரமாகவும் வளரணும் அப்படின்னா அவன் சரியான இடத்துல இருந்தாதான் அவன் வளர முடியும் என்பதை ஒரு விதையை குறித்து சொல்லப்பட்ட ஓமையின் மூலமாய் அவர் அந்த காரியத்தை ஜனங்களுக்கு அவர் போதித்தார். ஆமென். அந்த 8ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு மனுஷன் விதையை எடுத்துக்கொண்டு விதைக்கு அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை பாறைகளின் மேல் விழுந்தது, சில விதை முற்களின் நடுவிலே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பாதைகளில் விழுந்த விதையால் என்ன செய்ய முடியல? நல்ல வளர முடியலை, பலன் கொடுக்க முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா மற்றவர்கள் அதை மிதிப்படுகிறதற்கு அது ஏதுவாயிற்று. பறவைகள் வந்து அதை என்ன செய்தது? அதை கொத்தி போட்டது, அது தின்று போட்டது அப்படின்னு சொல்லி, எடுத்து போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாறைகள் உள்ள நிலத்தில் அது வேறு விட முடியாமல், ஆமாம், அதில் ஈரத்தன்மை இல்லாதனால அது காய்ந்து கருகி போயிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முட்கள் நடுவில் இருந்த விதை அநேக உலக கவலைகள் நெருக்கினதுனால அந்த கவலைகளிலிருந்து என்ன செய்ய முடியல? அந்த செடியால் வளர முடியல, அந்த விதையால் நல்ல ஒரு விருட்சமாய் வளர முடியல. ஆனால் நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையானது, ஆமென், அது ஒரு விதை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக அது என்ன செய்தது? வளர்ந்தது. அது 100 தனையாய் பலன் கொடுக்கத்தக்கதாக வளர்ந்தது என்று 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனும் வளரணும் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கிற காரியங்களை உதறிட்டு அவன் வெளியில் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் வளருகிறது ஆவிக்குள்ளேயும் சரி, சரீர பிரகாரமும் சரி, வளர வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணுங்கிறது பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. இந்த உலகத்தானுக்கு பிடிக்காது. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல அவன் கீழே தள்ளப்பட்டவன், அவன் அந்த சுகத்தை இழந்து போனவன், அந்த மகிமையை அவன் இழந்து போனவன். எனக்கு கிடைக்காத அந்த மகிமை, எனக்கு கிடைக்காத அந்த மேன்மை வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்கிற வேகத்தில் அவன் என்ன செய்கிறான்?
தீவிரமாய் அவன் செயல்படுகிறதுனாலே அவன் மற்றவர்களை நெருக்குகிறதற்கும், அவர்களை மிதித்து போடுவதற்கும், அவர்களை கொத்தி போடுவதற்கும் அவன் ஏது உள்ளவனாய் அவன் இருக்கிறான். அப்போ அதை விட்டு நீங்களும் நானும் வெளியில வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஆமென். ஒரு நல்ல நிலமாகிய ஒரு நல்ல சபையிலே, ஒரு நல்ல நிலத்திலே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நல்ல மரமாய் அவன் இருக்க வேண்டும். அந்த நீர்க்கால்களின் ஓரம் என்பது சபையை காட்டுகிறது. அந்த நீர் எதை பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு யார் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய பிரகாரங்களிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம வளரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் வளரணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லா வளர்ந்துருக்கணும். ஆமென். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறபடி நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. ஆமென். நீங்கள் நல்ல ஓங்கி வளருவீர்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஆமென், ஆமென். கொழுத்த கன்று அப்படின்னு சொன்னால், ஆமாம், இன்றைக்கு நம்ம நிறைய வகையான கன்றுக்குட்டிகளை நம்ம பார்க்குறோம், மிருகங்களை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது நல்லா கொழுத்து போய் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு கொலஸ்ட்ராலே என்னதான்? வியாதி தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு கொலஸ்ட்ரால் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா என்னது? வியாதி தான் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ கொழுத்த கன்றுங்கிறது வியாதி கிடையாது, அது நல்ல ஆரோக்கியமான ஒரு காரியம். ஆமென், ஆமென். கொழுமை செழுமையை காட்டுகிறது. அது எதற்கு அடையாளம்னா ஆரோக்கியத்துக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு கொழுத்த கன்று இருக்குன்னா அது ஒன்று ஆரோக்கியமாக இருக்கணும், ரெண்டாவது நல்ல துடிப்பாக இருக்கணும், நல்ல செயல்படுகிறதா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கொழுத்த கன்று. செயல்பட முடியாமல் கொழுத்து போய் நடக்க முடியாமல் சொலங்கி உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு பேர் கொழுத்த கன்று கிடையாது, அது வேற மாதிரி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளரணும்னா நல்ல ஆரோக்கியமாய் வளர வேண்டும். ஆமென், நல்ல செழிப்பாய் வளரணும். அதை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அநேகருக்கு இதை போல தான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் அவங்களால வளர முடியவில்லை. அவங்களால என்ன செய்ய முடியவில்லை? வளர முடியவில்லை. ஒரு செழிப்பாய் இருக்க முடியவில்லை. ஒரு ஆரோக்கியமாய் அவர்களால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ முடியவில்லை. ஏன் அப்படின்னா, முதலாவது எப்போவுமே இந்த சபையில் நான் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது முதல்ல எதை செய்யக்கூடாது, ரெண்டாவது எதை செய்யணும். ஆமென். இல்லைன்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை தெளிவாக சொல்லி தான் எப்போவுமே அந்த மெசேஜை இது பண்ணுவேன் நான். அதனால் இன்றைக்கு முதலாவது ஒரு கொழுத்த கன்றா நீங்கள் வளர்க்கப்பட வேண்டுமானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் முதலாவது இருக்க வேண்டும், உங்களிடத்தில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தியானித்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொழுத்த கன்றுகளாய் எதை போல நீங்கள் வளரணும் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வைத்து எப்படி நம்ம இருக்கக்கூடாது, ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திலே கொழுத்த கன்றாய் வளர வேண்டுமானால், தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒரு நல்ல விருட்சமாய் இருக்க வேண்டுமானால், ஒரு மனுஷன் தன்னுடைய காலத்திலே தான் கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டுமானால் எப்படிப்பட்டவனாய் இருக்கக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, 3ஆவது வசனத்தில் பேதுரு சொல்றாரு, ஆமென், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். இன்றைக்கு அநேக சபைகள் வளராமல் இருப்பதற்கு,
அநேக விசுவாசிகள் வளராமல் இருப்பதற்கு, அநேக குடும்பங்கள் தேவனுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷன் ஏன் அவன் நெருக்கப்படுகிறான்? ஏன் வழியில விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல அவன் இருக்கிறான்? ஏன் கற்பாறையின் மேல் வீசப்பட்ட ஒரு விதையை போல அவன் இருக்கிறான்? அப்படிங்கிறதற்கு அடையாளம் இந்த வேத பகுதியிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, ஒரு மனுஷனுக்குள்ள துர்க்குணம் இருக்குமானால் அவன் தேவனுடைய சமூகத்திலே செழித்தோங்கி வளரவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. துர்க்குணம் இருந்தது நான் என்ன செய்ய முடியாது? செழித்தோங்கி வளரவே முடியாது. சங்கீதக்காரன் 151 சங்கீதம் 5 வசனத்தில் அவன் வாசிக்கிறான். அவர் சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆமென், ஆமென். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஒரு மனுஷன் அவன் சொல்றான், நான் பிறக்கும் பொழுதே நான் நல்லவனா நான் பிறக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. நான் நல்லவனா பிறக்கலை, நான் துர்க்குணத்தில் தான் நான் பிறந்தேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எனக்குள்ள நான் பிறக்கும் பொழுதே என் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே எனக்குள்ள துர்க்குணம் தான் இருந்துச்சு, பாவம் தான் இருந்துச்சு. இன்றைக்கு வளர முடியாததற்கு காரணம், ஆமென், ஒரு மனுஷனுக்குள்ள துர்க்குணங்கள் இருக்குமானால் அவன் என்ன செய்ய முடியாது? அவன் வளர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். துர்க்குணத்தில் வளரவே முடியாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னை அந்த துர்க்குணத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆமென். 18 சங்கீதம் 23 வசனத்தில் அவர் சொல்றாரு, அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்கணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆமென். ஒரு மனுஷன் வளரணும்னா அவனை துர்க்குணத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகம் எல்லாமே துர்க்குணத்தினால் நிறைந்த உலகம். நல்ல ஒரு நிலத்தில் நம்ம இருக்கோம் நம்ம நினைக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் துர்க்குணமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த சமுதாயத்தில் நல்லா வளர்ந்துடலாம், நம்ம நல்லா சாதிச்சிடலாம், நம்ம நல்லா செழித்து ஓங்கிடலாம், நம்ம கொளுத்த கன்றுகளைப் போல நம்ம ஈஸியாக வளர்ந்துடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இல்லை, இந்த உலகம் முழுவதுமே துர்க்குணத்தினால் நிறைந்திருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே மனுஷன் எப்படி தான் உருவாகிறான்? துர்க்குணத்தில் தான் உருவாகிறான். ஆமென், பாவத்தில் தான் உருவாகிறான். நம்மக்கிட்ட சில பேர் பேசுகிறப்பவே அவங்களுக்குள்ள துர்க்குணங்கள் தான் என்ன செய்யுது? இருக்கிறது. ஆமாம், அவங்க நம்மகிட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க என்ன செய்கிறது இல்லை? பேசுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், மனசுக்குள்ள அவங்க வேண்டாத ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க? நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய், நம்மளை குறை கண்டுபிடிக்கும்படியாய், நம்மளை கீழே விழ தள்ளும்படியாய், நம்மளை சோர்ந்து போக பண்ணும்படியாய் தான் மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம இடத்துல பேசுகிறாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசுனது யார் அப்படின்னா, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆமென், ஹல்லேலூயா, சதுசேயர்கள் ஆண்டவரிடத்தில் பேசும்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, மாயக்காரரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, மாயக்காரரே. ஏன்னா அவங்க வேத பாரகர்னு பேர், வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள் என்று பெயர், சதுசேயர்கள் என்று பெயர், பரிசேயர்கள் என்று பெயர், வேதத்தின்படி நடக்கிறவர்கள், அதை கற்று தேர்ந்தவர்கள் என்று பெயர். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவங்க பேசும்பொழுது தந்திரமாய் பேசினார்கள். எப்படி பேசினாங்களா? தந்திரமாய். அவரை பேச்சில் எதுலையாவது அவரை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? பேசினாங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 22 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, ஆமென், அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறத அறிந்து, துர்க்குணத்தை அறிந்து ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, மாயக்காரரே, ஆமென், நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நமக்கும் இப்படிப்பட்டதான சோதனை வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒரு துர்க்குணத்தோடு இருந்த வேத பாரகரை பாருங்க,
அவங்க செழித்து அவங்களால வளர முடிஞ்சுதா? பரிசேயரை பாருங்க, அவங்களால செழித்து வளர முடிஞ்சுதா? சதுசேயர்களை பாருங்க, அவங்களால செழித்து வளர முடிஞ்சுதா? ஏன்னா அவங்களுக்குள்ள இருதயத்தில் துர்க்குணங்கள் இருந்தது. மற்றவர்களை குறை கண்டுபிடிக்கிற காரியங்கள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், ஆமேன், மற்றவர்களை விழத்தள்ளக்கூடிய காரியங்கள் அவருக்குள்ள இருந்ததுனால அவங்களால செழித்து வளர முடியவில்லை. ஆனால் இயேசுவோ அவர் துர்க்குணம் இல்லாதவராய், அவர் சுத்த இருதயம் உடையவராய், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை பார்த்து வேத வசனம் சொல்லும், அவர் கொழுத்த கன்றுகளை போல என்ன செஞ்சார்? வளர்ந்தார். அவர் வளர்ச்சியில் ஒரு அபரிவிதமான ஒரு செழிப்பு இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அவருக்கு போட்ட வஸ்திரம் பழமையாய் போகல, அது என்ன செய்யல? சிறிதாய் போகவில்லை. ஆமென், ஆமென். அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகல, அவர் வளர வளர அவருடைய வஸ்திரம் வளர்ந்தது. ஆமென், அவ்வளவு மகிமை உள்ளதாய் அவர் வளர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய இருதயத்திலே துர்க்கணம் இருக்கவில்லை. அவர் வளர வளர அவருடைய கிரியைகளும் வளர்ந்தது, அவருடைய நாமங்களும் வளர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. யார் துர்க்குணம் இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு துர்க்குணம் மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவனை அது வாழ விடாது, அவளை வளர விடாது, அவனை செழிக்க விடாது. அந்த துர்க்குணமே அவனை அழித்து விடும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்மளுடைய இருதயத்தில் எது இருக்கக்கூடாதுன்னா துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், கபடு இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். சகலவித கபடத்தையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். கபடு நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சங்கீதக்காரர் 120 சங்கீதம் 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். பொய் உதடுக்கும் கபட நாவுக்கும் கபட்டு வசனிப்புக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? என் உதடை, என் ஆத்துமாவை நீங்கள் என்ன செய்யுங்க? தப்புவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கபட்டு நாவுனால நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது. இந்த கபட்டு நாவினால எதுவுமே நினைச்ச முடியாது, ஒன்றுமே சாதிக்க முடியாது. அது சங்கீதக்காரர் சொல்கிறாரு 52 சங்கீதம் 4வது வசனத்தில், கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ சங்கரிக்கும், ஜனங்களை சங்கரிக்கிற வார்த்தை தான் கபட்டு நாவு. ஆமென். என்னன்னா ஜனங்களை வசீகரப்படுத்துகிறது. ஆமாம், தேவையில்லாத காரியங்களை பிணைக்கிறது, அதை முடிச்சு போட்டு என்ன செய்கிறது? இந்த காரியத்தையும் அந்த காரியத்தையும் சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறது? பேசுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இல்லாத காரியத்தை இருக்கிறது போல என்ன செய்கிறது? பேசுறது தான் கபட்டு நாவு. ஆமென். இன்றைக்கு அதை உலகத்தில் நம்ம நிறைய இடத்துல என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அந்த கபட்டு நாவு நமக்கு இருக்குமானால் நம்மளால நாம் செழித்து வளர முடியாது. ஒரு கொழுத்த கன்றுகளை போல நம்ம என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 12 நீதிமொழிகள் 12 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம், தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். தீங்கை பிணைக்கிறவர்கள், அதை நல்லது போல பேசுகிறான்ல, அவன் தான் கபடன். ஆமென். தீமையான காரியத்தை நல்லது போல பேசுவான், நல்லது போல பேசுவான், அவன் தான் கபட்டு. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆமென். அவன் சமாதானம் பண்ண மாட்டான், அவன் தீங்கே தான் அவன் நினைச்சுவான். பிணைச்சி பேசி சமாதானம் கேட்ட உண்டு பண்ணுகிறதான் கபடுக்காரனுடைய வேலையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்குமானா நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம இது பண்ண முடியாது. ஆமென். அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எரேமியா 9 அதிகாரம் 8 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலனோட தன் வாயினாலே சமாதானம் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்தில் அவனுக்கு பதிவிட வைக்கிறான். ஆமென். அவனுடைய நாவு கூர்மையான அம்பு. எவன் கபடா இருக்கிறானோ அவனுடைய நாவு எப்படிப்பட்ட அம்புனா கூர்மையான அம்பு. அந்த வார்த்தை, அவன் பேசுகிற வார்த்தை ஒரு மனுஷனை பாதிப்புக்குள்ளாக்காம அது திரும்பாது.
அவனை பாதிக்காம திரும்பாது. அந்த கீழே உள்ள வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் சமாதானமா பேசுறது போல பேசுவான், சமாதானமா பேசுகிறது போல பேசுவான், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தையை போல அவன் பேசுவான். ஆனாலும் தன் உள்ளத்தில் அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் உள்ளத்தில் அவனுக்கு என்ன செய்கிறான்? பதிவிடை வைக்கிறான். அவனை கீழே விழ தள்ளுவதற்கு ஏதுவான காரியங்களை அவன் நடப்பிக்கிறான். அவன் வளருவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுகிறவன் கபடன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவனை விழ தள்ளுகிறவன் தான், அவனை மனமடிவாக்குகிறவன் தான். ஆமென். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவன் தான் கபட்டுக்காரன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவன் என்ன செய்வான்? வஞ்சிக்கிறவனா அவன் என்ன செய்வான்? இருப்பான். ஆமென். தேவையில்லாத காரியத்தை பேசி, இல்லாததை இருக்கிறது போல பேசி என்ன செய்வான்? ஜனங்களை நம்ப பண்ணி என்ன செய்வான்? அவனுக்கு கெடுதலை உண்டு பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஆமென். எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, நீ யாரு? பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாய். இந்த கபட்டுக்காரன் வழிகளை புரட்டுகிறவனாய் அவன் இருப்பான். நல்ல வழிகளை நடக்கிறவனை சீர்கேடான வழியில கொண்டு போய் நிறுத்துகிறவனாய் அவன் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக போகிற வழியை விட்டுட்டு இடுக்கமான பாதையில் நீ நடக்காத, இது உனக்கு இடுக்கமாக இருக்கும், உனக்கு கடினமாக இருக்கும். அம்பிட்டு நேரம் என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்து ஆராதனையில் இருக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, அவ்வளோ நேரம் காரியங்களை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளுடைய மன விருப்பத்தின்படி நம்ம என்ன செய்யலாம்? இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு ஏற்ற இச்சைகள் உள்ள தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொண்டு என்ன செய்வான்? ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் அவன் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒரு மாய வித்தக்காரன் எலிமா என்கிற சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் கடிந்து கொண்டார்கள். இது ஆதி சபையை பாதித்தது. இன்றைக்கும் அநேக சபைகளை இந்த கபட்டு நாவு பாதித்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆவது வசனத்தில், இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வருகிறது, சில காலம் சூரியனை போல காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரம் இருள் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாக தேடுகிறவர்களை தேடினான். இவன் நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் நாட்களில் அவன் ஒரு குருடனை போல மாற்றப்படுவான். ஆமென். மற்றவருடைய உதவி இல்லாமல் அவனால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வான்? போயிடும். அதனால் கபடு நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவரே சிஷ்யர்களை அனுப்பும் பொழுது, உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அதை சொல்லி தான் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் நீங்கள் என்ன செய்யுங்க? இருங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்க. அவங்க உலகத்தில் இருக்கிறவன்லாம் கபட்டு உள்ளவனாக இருக்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் அவங்க என்ன பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? மாயக்காரரே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கபடு பேசுகிறவனாக தான் இருப்பான், இல்லாததை இருக்கிறது போல தான் பேசுவான். ஏன்னா ஆண்டவருக்கு குற்றம் சாட்டுனதே என்ன தான் செஞ்சான்? அவன் பொய் குற்றச்சாட்டு தான் அவன் என்ன செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? கபடற்றவர்களாய், புறாக்களை போல கபடற்றவர்களாய் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருந்தோன்னா நாம் கொளுத்த கன்றுகளைப் போல வளருகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் 2வது வசனத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். 3வதாக வஞ்சகம் இருக்கக்கூடாது. வஞ்சகம் நம்ம இருதயத்தில் இருக்கவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே.
உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. ஆமென். வஞ்சகம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. வஞ்சகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பொய் சாட்சி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதுதான் இதை தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சில பேர் ரொம்ப வஞ்சகமாக பேசுவாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா உடுத்திருக்கீங்களே சிஸ்டர் அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஆமாம், உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது உண்மையாக அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களே சிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீடு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் கார் நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள வஞ்சகம் இருக்கிறது. அநேகர்களுக்குள்ளே வஞ்சகம் இருக்கிறது. ஆமென். எனக்கு தெரியும், ஏன் முன்னாடியே ஜனங்களுக்கு முன்னாடி ஐயோ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ அவங்களுக்கு மட்டும் இது இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவங்களுக்கும் அது இருக்கும், இவங்களுக்கும் அது இருக்கும், அவங்கள காட்டிலும் இவங்களுக்கு அதை விட நல்லாவே இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ இது இவங்களுக்கும் இருக்கே, என்னப்பா இவங்களுக்கும் இது இருக்கே அப்படிங்கிற இது என்னதுக்கு காரணம்? வஞ்சகத்துக்கு காரணம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, வஞ்சகத்துக்கு அடையாளம். வஞ்சகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா வளரவே முடியாது. இன்னொரு மனுஷனுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுகிற இந்த வஞ்சகமான வார்த்தைகள் ஒரு மனுஷனை என்ன செய்ய விடாது? வளர விடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு வஞ்சகமாய் பேசுகிற ஜனங்களை வஞ்சிக்கிற ஜனங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி அவங்க பாடினதுக்கு ஊர்லாம் பட்ட குறை சொல்கிறதுக்கு சரியான ஆட்களாக இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க நல்லா பாடினது உண்மையாகவே இவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். நமக்குள்ள அந்த வஞ்சகமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது எதாவா இருக்கும்? பாவமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வஞ்சகம் இருந்ததுன்னா நாம் கொளுத்த கன்றுகளாய் வளர முடியாது. அடுத்த வார்த்தை பொறாமை. பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா, பொறாமை இருந்ததுன்னா, அடுத்தவருடைய வளர்ச்சியில் பொறாமை இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யவே முடியாது. ஏன்னா நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பொறாமையோ எலும்புருக்கி. ஆமென். ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கொளுத்த கன்றுகளாக வளர முடியும்? மற்றவர்களுடைய காரியத்தை குறித்ததான பொறாமை நமக்கு இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பொறாமையை நம்ம விட்டு என்ன செய்யணும்? விளக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, உக்கிரகம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இந்த பொறாமை ஒரு மனுஷனை வளரவே விடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் தானியேல் எடுத்துக்கோங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. தானியேல் அவன் தேவனால் ஞானம் பெற்றவனாய் இருந்ததுனாலே, அவன் ஞான திருஷ்டிக்காரனாய் இருந்ததுனாலே, சொப்பனங்களை விளக்கி கூறினதுனாலே, வருங்காலத்தை குறித்து கூறினதுனாலே ராஜா அவனை கனம் பண்ணினார். ஆமென். ராஜா அவனை கனம் பண்ணதுனால அவனை சுற்றி இருந்த மற்ற பிரதானிகளுக்கு அவன் மேலே என்ன செஞ்சது? பொறாமை வந்துச்சு. அவனை எப்படியாவது அவனை அழிச்சிடணும், அவன் வளர்ச்சியை என்ன செஞ்சிடணும்? தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் உத்தரவு வாங்கி அவனை சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டு அவனை அழிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அவனுக்குள்ள மற்ற பிரதானிகளை குறித்து அவனுக்குள்ள என்ன இல்லை? பொறாமை இல்லை. அவன் கொளுத்த கன்றுகளை போல அவன் வளர்ந்துக்கிட்டே இருந்தான். அவன் 3 ராஜ தலைமுறைக்கு அவன் என்ன செஞ்சான்? அவன் மேன்மையாய் அவன் உயர்த்தப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவன் மேலே பொறாமை கொண்டவங்க எப்படி போனாங்க பாருங்க, அந்தந்த தலைமுறையிலேயே அவங்கவுங்க அழிஞ்சாங்க. ஆமென். ஹல்லேலூயா. யார் தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே பொறாமை கொள்கிறார்களோ அவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் அழிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பொறாமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இல்லாமல் திவ்ய சுவாபம் இருக்குமானால் அவர்களுக்கு முன்பதாக நாம் உயர்த்தப்படுகிறதை, கனப்படுத்தப்படுகிறதை, கொளுத்த கன்றுகளாய் வளர்க்கப்படுவதை தேவன் காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆவதாக புறங்கூறுதல். புறங்கூறுதல் இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமாம், தேவையில்லாத காரியத்தை எடுத்து கட்டி பேசுறது, புறங்கூறுதல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். மற்றவர்களை குறித்து புறங்கூறுகிறவன் யாரு? மறிக. அந்த புறங்கூறுகிறவனுக்கு தாம் மதிகெட்டவங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்ல கேட்குறவனுக்கு நல்லா தெரியும், இவன் இந்த புறங்கூறியே திரியிறான்ப்பா இவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரவே இல்லையே, வாங்க சாப்பிட வாங்க, இதுக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னு ஒருத்தன் கூப்பிடுறனாலே எதுக்கு தான் கூப்பிடுறான்னு அர்த்தம். நான் பார்த்த வகையில் மற்றவர்களை பற்றி புறங்கூறுகிறதுக்கு தான் கூப்பிடுறான்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நான் நல்லா கேள்வியும் பட்டிருக்கேன், கண்ணால் என்ன செய்திருக்கிறேன், பார்க்கவும் செய்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சபைகளுக்குள்ளே நமக்கு தெரியாமல் சில விசுவாசிகளை அப்ரோச் பண்ணுறது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, தயவுசெய்து வாங்க. எதுக்கு? உண்மையாக அவங்க மேலே உள்ள அக்கறையிலையா கூப்பிடுறாங்க? கிடையாது. கூப்பிட்டு சபையை குறித்து, சபையில் இருக்கிற ஜனங்களை குறித்து புறங்கூறது தான் வேலை. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, புறங்கூறுகிறவன் மதிகேடன். ஆமென், ஹல்லேலூயா. புறங்கூறுகிறவன் மதிகேடன். சபையை குறித்து, ஊழியக்காரனை குறித்து, தேவனை குறித்து, மற்ற ஊழியங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, புறங்கூறக்கூடாது. அப்படி புறங்கூறணும்னா நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. புறங்கூறவே கூடாது. ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், புறங்கூறி திருகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆமாம், அவனுக்கு புறங்குறதான் வேலை. சில பேர் நம்மகிட்ட நோண்டி நோண்டி கதை கேட்குறாங்க அப்படின்னாலே அவங்க 4 பேருக்கு அந்த கதையை சொல்கிறதுக்கு தான் கேட்குறாங்கிறத நம்ம என்ன செஞ்சணும், புரிஞ்சிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. முந்தி மாதிரி சிஸ்டர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, முந்தி மாதிரி பிரதர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஏன்? இவர்கிட்ட இருந்து வாங்கி மற்ற 4 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட சொல்கிறதுக்காகத்தான். ஆமென். இதுதான் அந்த புறங்கூறுகிறவர்களுடைய நோக்கமாக என்ன செய்யும், இருக்கும். ஆமென். ஆமாம், புறங்கூறுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். யார் தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியிலே தங்குகிறவன். ஆமென். அந்த சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் தங்குவான். புறங்கூறுகிறவன் இந்த சமூகத்தில் நிற்க முடியாது. ஆமென். ஒன்று அவனா வெளியில் போயிடுவான், இல்லைன்னா கர்த்தரே அவனை வெளியில் கழுத்தை பிடிச்சி வெளியில் அனுப்புவான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஒருத்தர் நிலைச்சிருக்கணும்னா, அவன் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவன் புறங்கூறாதவனாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன் தான் தேவனுடைய சமூகத்தில் தங்குகிறவனாய் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும், ஓங்கி வளரணும் அப்படின்னா நாம் புறங்கூறாமல் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் புறங்கூறாமல் என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். சரி, இப்போ இந்த 5 காரியத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். எந்த காரியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நாம் செழித்து வளர முடியும். நாம் வளருவதற்கு அடிப்படையான 3 காரியத்தை நான் முதலாவது உங்களிடத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். வளருவதற்கு அடிப்படையான குணம், அடிப்படையான காரியம், ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் வெளியில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வளருங்க. ஏன்னா அவங்க வளரக்கூடாது, அந்த சந்ததி பெருகக்கூடாதுன்னு சொல்லி எகிப்தியன் அவர்களை ஒடுக்குகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவங்கள பிள்ளைகளெல்லாம் கொலை செய்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீ வெளியில் போய் நீ என்ன செய், சுதந்திரமாக நீ பரம்பி வளரு, நீ பெருகு, அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்க அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் போகும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் வெளியே போய் அவர்கள்
போனார்கள், அது நிமித்தம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம், அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஒரு சந்ததி தேவனுடைய சந்ததி எனப்படும். அந்த சந்ததி பலத்திருக்க வேண்டுமானால் அடிமைத்தனத்தை விட்டு, உலகத்தை விட்டு, ஒடுக்குகிறவனை விட்டு அது வெளியே வர வேண்டும். ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி, பழைய ஏற்பாட்டின் எழுத்தின்படி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள் என்றால், அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். அதை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய வசனத்திற்கு ஒப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமானால், நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து நாம் கொழுத்திருக்க வேண்டுமானால், வளர வேண்டுமானால், வெள்ளியும் பொன்னும் எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் காட்டுகிறது. ஆமென். வெள்ளி பரிசுத்தத்தையும் பொன் விசுவாசத்தையும் என்ன செய்கிறது? காட்டுகிறது. அதுக்கு ஏற்ற வசனங்கள் இருக்கிறது. நான் அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் அவன் செழித்து வளர வேண்டுமானால், ஆமென், அவன் செழித்து வளர வேண்டுமானால் அவன் முதல்ல பரிசுத்தத்தோடு இருந்தாதான் அவன் இருதயத்துக்குள்ள நம்ம முதல்ல பார்த்த அந்த துர்க்குணங்கள், 5 துர்க்குணங்களும் இல்லை அப்படின்னா அவன் என்ன செய்யலாம்? அவன் செழித்து வளரலாம். 2வது, தான் ஆராதிக்கிற தேவன் மேலும் இருக்கிற ஒரு விசுவாச அறிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். ஒரு விசுவாச நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த விசுவாசத்தின் மேல நம்பிக்கை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் என்னை நடத்துவதற்கு வல்லவர் என்கிற எண்ணம் அவர்களுக்கு என்ன செய்கிறதில்லை, இருக்கிறதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சில பரிசுத்தவான்களை குறித்து நான் பேசுகிறேன். நான் ஆபிரகாமை எடுத்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அவனுடைய சந்ததி விக்கிரக தொழில் செய்கிறது, விக்கிரகத்தை வணங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அதை அவன் உதாசீனப்படுத்திட்டு அதை விட்டு அவன் வெளியில வந்து அந்த பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தத்தோடு அவன் பணிந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தத்தோடு அவன் பணிந்து கொண்டான். 2வது, தான் ஆராதிக்கிற தேவன் என்னை நடத்துவதற்கு, என் தேவைகளை சந்திப்பதற்கு, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அவன் பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை அவன் விசுவாசித்தான், அவனுடைய வார்த்தைகளை அவன் விசுவாசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த 2 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள அவன் முதலாவது இருக்குமானால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க மாட்டான்னா, பலவீனனா இருக்க மாட்டான். ஆபிரகாமை பாருங்க, இந்த 2 விஷயம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் இருக்கிற வரைக்கும் அவன் பலவீனனாய் அவன் இருக்கவில்லை. அவனுடைய மரணத்தை பாருங்க, அவன் நோய்வாய்ப்பட்டு அவன் என்ன செய்யல, இருக்கல. அவனுக்கு வயதான பிறகும் அவன் திருமணம், இன்னும் அநேக மனைவிமார்களோடு அநேக பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். எல்லாவற்றையும் அவங்க செட்டில் பண்ணான்னு சொல்லி 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நோவாவை எடுத்துக்கோங்க. ஆமென். அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். நோவா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த சந்ததியே ஒரு கேடான சந்ததி, கர்த்தரால் அருவருக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததியே உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? முடிவெடுக்கக்கூடிய சந்ததி. ஆனால் அந்த இடத்துல நோவா நீதிமானாய் பரிசுத்தவானாய் அவன் காணப்பட்டான். 2வது, தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்தான், ஒரு பேழையை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளே போய் அவன் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவன் என்ன செஞ்சான்? தப்பு வைக்கப்பட்டான். காரணம் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். ஆமென். அப்போ மற்றவர்கள் அழிந்து போனார்கள், நோவான் சந்ததி வளர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுடைய சந்ததி வளர்ந்தது.
ஆசீர்வதிக்கப்பட்டது, அது தேவனுடைய சந்ததியா எண்ணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். மோசே, யோசுவா, இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேரோட வாழ்க்கையில் அவங்க வெள்ளியை போல பரிசுத்தத்தையும், ஆமென், பொன்னை போல விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். நீங்களும் நானும் அந்த வெள்ளிக்கும் பொன்னுக்கும் பாத்திரராய் இருப்போமானால், விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் அணிந்தவர்களாக இருப்போமானால், தேவனுடைய சன்னிதானத்திலே செழித்து ஓங்குகிற விருட்சமாய் வளர தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுகளாய் வளர தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா, கொழுத்த கன்றுகளாய் வளரணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையில தான் செழிப்பு இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஜனங்கள் செழித்து கொழுத்த கன்றுகளாய் வளருகிறதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் வளருகிறதற்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. இந்த தேன் போல ஒரு பணிகாரத்துக்கு ஒப்பிடப்பட்ட, ஆமென், ஹல்லேலூயா, வெண்ணிறமாய் இருக்கிற இந்த வார்த்தை ஒரு மனுஷனை செழிக்க பண்ணும். இந்த மன்னாவை உட்கொண்டவர்கள் பலசாலிகளாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இருந்தாங்க? கொழுத்து போய் அவர்களிலே இஸ்ரவேல் வம்சத்தில், இஸ்ரவேலுடைய கூடாரத்திலே, அந்த சேனைக்குள்ளே பலவீனர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுலேயும் பலவீனர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததுனாலே, தேவனுடைய மன்னா அவர்களுக்கு கசப்பாய் இருந்ததுனாலே. யார் அந்த மன்னாவை கசப்பாய் எண்ணினார்களோ, யார் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களெல்லாம் பாளையத்திலே செத்து விழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ, தேவன் எனக்கு கொடுத்த கானான் தேசத்தை நான் சுதந்தரிப்பேன் என்கிற விசுவாசம் இல்லாதவர்கள் வனாந்தரத்திலே செத்து விழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள காலேப்பும் யோசுவாவும் அதற்குள்ளே கால் வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும். இந்த மூன்று காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை என்பது வாக்கு தத்தங்களோடு அடங்கினது, ஆமென், இருக்குமானால் அவன் கொழுத்த கன்றுகளைப் போல வளருகிறதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இந்த மூன்று வார்த்தை இருக்குமானால் ஒரு மனுஷன் ஒரு ஆலயத்தில் நடப்பட்ட ஒரு விருட்சத்தை போல, ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட, தன் காலத்தில் கனியை கொடுக்கிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் அவ்வளோ செழுமையாக இருக்கிறதற்கு, அவன் காரியம் எல்லாம் வாய்க்கிறதற்கு, அவன் கொழுத்து இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, அவன் நடப்பட வேண்டிய இடத்திலே அவன் நடப்பட வேண்டும். நான் முதல்ல சொன்னபடி நல்ல நிலமாகிய சபையிலே, ஆமென், தேவனுடைய சமூகத்திலே அவன் நடப்பட்டவனாய் அவன் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கொழுமை அப்படின்னு சொன்னாலே அது ஆரோக்கியத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்? நான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய சமூகத்திலே நடப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? ஆமென். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஒரு மனுஷன் அவன் எப்படி, யார் வளருவான்
அப்படின்னு சொன்னால் வேதாகமம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானாய் இருக்கிறவன் வளருவான். யோபு ஒரு நீதிமான், பரிசுத்தத்தை விரும்பினவன், விசுவாசித்தவன். என்னை விடுவிக்க அவராலே முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை உயர்த்த அவராலே முடியும். எல்லாவற்றிலிருந்து உயிர்ப்பிக்க அவராலே முடியும் என்று விசுவாசித்தவன். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா, காலேப் விசுவாசித்தவர்கள், பரிசுத்தத்தை விரும்பினவர்கள், நீதிமானாய் நடந்து கொண்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவங்கெல்லாம் வளருகிறாங்க. எப்படி வளருவாங்கன்னா, முதல்ல பனையை போல வளருவார்களாம். நீதிமான் பனையை போல வளருவான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பனைமரம் எப்படி எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு செழுமைக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிடப்பட்ட மரம். இது நேர உயரமாக வளரும். யாரை பார்த்து வளரும்னா, தேவனை பார்த்து வளரும். ஆமென், வானத்தை பார்த்து வளரும். ஒரு நீதிமான் யாரை பார்த்து வளருவான்னா, தேவனை பார்த்தே வளருவான். சுற்றி இருக்கிற மரங்களை பார்த்து அவன் என்ன செய்ய மாட்டான், வளர மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சூரியனை பார்த்தே அவன் வளருவான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்ன சோதனை, அந்த ஒரு பனைமரம் எவ்வளவு காற்றுக்கும் புயலுக்கும் அது என்ன செய்யாதான், கீழே விழாது, அசையாது. ஆமென். எவ்வளவு வறட்சியான காலங்களிலும் அது தன் பலனை கொடுக்கிறதாய் இருக்கும் அந்த பனைமரம். ஆமென். என்ன கோடை காலத்திலும் வறட்சியான காலத்திலும் அந்த பனையில் என்ன செய்யலாம், அதனுடைய பலனை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான், பனையை போல வளருவான். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட நீதிமான்களாய் நீங்களும் நானும் இருந்தா நாம் பனையை போல வளருகிறவர்களாய் இருப்போம். ஆமென். பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த போராட்டம், என்ன எதிர்ப்பு, என்ன வறட்சி, என்ன காரியங்களும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ரெண்டாவது, லீபனோனில் உள்ள கேதுருவை போல ஒரு மனுஷன் என்ன செய்வான், வளருவான். ஆமென், ஹல்லேலூயா. லீபனோனில் இருக்கிற கேதுரு விசேஷமானவை. ஏன் இந்த கேதுருவை குறித்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கேதுரு மரத்தினுடைய தன்மை என்னன்னா, பனைமரமும் அநேக வருஷங்கள் உயிரோடு இருக்கும். அதே போல கேதுரு மரங்கள் குறைஞ்சது 1000 வருஷமாவது எப்படி இருக்குமா, உயிரோடு இருக்குமா. ஆமென். அந்த கேது மரத்தை கட்டுப்பிடிக்கணும்னா ஒரு ஆளால் 2-3 பேரால் நிச்சய முடியாதான், கட்டுப்பிடிக்க முடியாது. 3-4 பேரால் சேர்ந்து தான் கட்டுப்பிடிக்க, அந்த கேது மரத்தையே கட்டுப்பிடிக்க அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் என்ன செய்கிறாங்க. நான் பார்த்தது இல்லை அந்த கேது மரத்தை. ஆமென். அதனால தான் நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த மரத்தை மனுஷனால முறிக்க முடியாது, அவ்வளோ கடினம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சத்தம் அந்த கேதுரு மரங்களையும் முறிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முறிக்க முடியாத ஒரு காரியத்தை முறிக்கிறது தான் கர்த்தருடைய சத்தம். அப்படின்னா அந்த எந்த மனுஷனுடைய வார்த்தையாலும் முறிக்க முடியாத ஒரு கேதுரு மரமாய் தேவன் உன்னை இந்த ஸ்தலத்திலே நாட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் கேதுரு போல வளருவான். மனுஷன் என்ன சத்தம் போட்டு பேசி உன்னை மனமடிவாக்கணும்னு நினைச்சாலும் மனமடிவாக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கொழுத்த கன்றுகளை போல, கேதுரு மரத்தை போல அவன் வளருவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு செழுமையாய் அவன் என்ன செய்வானா, அவன் வளருவான். ஆமென், ஹல்லேலூயா. கேதுரு மரத்தை போல அவன் என்ன செய்வான், வளருவான். ஆமென், ஹல்லேலூயா. செழிப்புக்கு அது அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அதுக்கப்புறம் மூன்றாவதாக, நீதிமான்கள் தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி வளருவார்கள் அப்படின்னு சொன்னால், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும்
இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சந்தன மரத்தை போல, சந்தன மரத்தை போல அவங்க எப்படி இருப்பாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை இன்னொரு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை வாசிங்க. 6வது வசனம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் இருப்பார்கள். ஆமாம், சந்தன மரங்களைப் போல இருப்பார்கள். இந்த சந்தன மரம் எதற்கு அடையாளம் அப்படின்னா வாசனைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. குளிர்ச்சிக்கு அடையாளம். ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் தேவனுடைய சமூகத்திலே ஆமென் ஒரு வாசனையுள்ள மரங்களாய் தேவன் வளர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குளிர்ச்சியான மரமாய் தேவன் நம்மளை வளர பண்ணுவார். ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு நம்ம வாசனையாக இருப்போம். ஆமென், ஆமென். யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, வேதனைகளுக்கு பாடுபட்டு இந்த சபைக்குள்ளே வராங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குளிர் தருகிற ஒரு விருட்சமாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்தன மரமாய் தேவன் உங்களையும் என்னையும் வளரச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வதாக தேவன் நம்மளை எப்படி வளரச் செய்வார் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் அதே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நதியோரங்களில் உள்ள தோட்டங்களைப் போல. நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா செழிப்பாக இருக்கும், பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவார்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல தேவன் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பவும் பச்சை பசேனி செழுமை உள்ளவர்களாய் தேவன் நம்மளை என்ன செய்வார்? வளரச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பலவிதமான மரங்கள் இருக்கும், பலவிதமான கனிகள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய குணாதிசயங்கள் உள்ள காரியங்கள் என்ன செய்யும்? உள்ளே இருக்கும். ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் தேவன் நம்மளை வளரச் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வதாக தேவன் நம்மளை எப்படி வளரச் செய்வார் அப்படின்னு இந்த வளரச் செய்வாருங்கிற காரியத்தை வைத்து நான் தியானிக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி வளரணும் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல நினைச்சுவார்கள், வளருவார்கள். அலரி செடிகளைப் போல. எனக்கு நான் நினச்சேன், இந்த அலரி செடி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த நம்ம செடிகளை போல் இந்த முள்ளு செடி மாதிரி இல்லைன்னா இந்த காட்டு செடி மாதிரி இந்த ஒரு இதாக இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இந்த அலரி செடி நம்ம சில வீடுகளில் நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த வீட்டு கார்டன்லலாம் வைக்கிறோம்ல, அந்த செடியை போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேலியை போல அது பார்த்தா சாதாரணமாக இருந்த மாதிரி இருக்குமா, திடீர்னு அதனுடைய வளர்ச்சி கிடுகிடுன்னு என்ன செஞ்சிருமா, அந்த செடி வளருமா. ஆமென். அது நீர்க்கால்களின் ஓரமாக அது எப்பவுமே செழிப்பாக அந்த கரையோரங்களில் இருக்கும், ஒரு வேலியை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அது 2வது, அந்த செடியை பார்க்கிறதற்கு ரொம்ப அழகாக இருக்குமா, அலங்காரமாக இருக்குமா. ஏன் அப்படின்னா அதனுடைய பூ ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. அது அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுகிற பூவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். 2வது, அந்த பூ வாசனை நிறைந்ததாக இருக்கும். அது 3வது, அந்த பூ அந்த செடியே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குமா, மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குமா, அந்த மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குமா. அதை பார்க்குறப்பவே அதை மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு அலரி செடியை போல வளர தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த செடி ஆமென் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சபைகளை நீங்களும் நானும் வளர்கிறது ஆமென் தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழ்கிறதா இருக்கும்.
ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயம் மகிழ்கிறதாய் தேவன் உங்களை என்னையும் வளர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென், ஆமென். மனசை குளிர்ச்சியாக்குகிற வண்ணமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே வளர்க்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அலங்காரமான கிரீடமாய் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் வளரணும், கொழுத்த கன்றாய் வளரணும், அலங்காரமான கிரீடமாய் வளரணும், மன மகிழ்ச்சியாய் நாம் வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. இதில் மருத்துவ குணம் இருக்குது, நச்சுத்தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மருத்துவ குணம் ரொம்ப நல்லது, சுகம் அநேகருக்கு அதனால சுகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகருடைய காயத்தை ஆற்றுகிறதாய் தேவனுடைய சமூகத்திலே வளருகிறவர்களாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதுக்கு காரணம் நமக்கு தேவை 3 காரியம்தான். 1 பரிசுத்தம், 2 விசுவாசம், 3வது தேவனுடைய வார்த்தை. இந்த 3 வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், பனைமரத்தை போல நம்ம வளருவோம். ஆமென். கேதுரு விருட்சம் போல நம்ம வளருவோம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தன மரத்தை போல வாசனை தருகிறவர்களாய் நம்ம வளருவோம். 4வது நதியோரங்களில் இருக்கிற நீர்க்கால்களில் இருக்கிற தோட்டத்தை போல தன் காலத்தில் கனியை கொடுக்கிற மரங்களைப் போல நாம் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது அலரி செடிகளைப் போல அலங்காரமாய், ஆமென், தேவனுக்கு மகிழ்ச்சியாய், மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம், நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் மற்றவர்களை அலங்கரிக்கும். ஆமென். நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் மற்றவர்களை, நாம் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தாங்க. அவருடைய விசுவாசத்து நிமித்தம் அவனை தேவன் சுகமாக்கினார். அதே போல நம்மளுடைய விசுவாசத்தை நிமித்தம் அநேகர் விடுவிக்கப்படுகிறவர்களாய் ஒரு அலரி செடியாய் தேவன் உங்களை இந்த இடத்துல நாட்டுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாய் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். நாங்கள் செழுமையாய் வளர நீங்கள் உதவி செய்வீராக. நாங்கள் ஓங்கி வளருகிற ஒரு விருட்சம் போல, பனை மரத்தை போல வளர நீர் உதவி செய்வீராக. எந்த போராட்டம், என்ன எதிர்ப்பு, எந்த வறுமை, என்ன ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தேவையில்லாத காரியங்களிலும் ஆண்டவரே, எல்லா தேவையில்லாத சூழ்நிலையில் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு பனையை போல வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நீதியின் சூரியனை நோக்கி பார்த்து உயர எழும்ப நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் பலன் கொடுக்கத்தக்க வளருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேதுரு மரத்தை போல நாங்கள் உறுதியா இருக்கணும், பரிசுத்தத்தில் உறுதியா இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தில் உறுதியா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே உறுதியாய் நாங்கள் பிடித்து கொள்ள ஒரு கேதுரு மரத்தை போல நாங்கள் உறுதியுள்ளவர்களாய், உறுதியுள்ள மனதை உடையவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. வாசனை தருகிற சந்தன மரங்களாய் ஆண்டவரே உமக்கு நற்கந்தங்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மை கெடுக்கிற வாசகங்களா நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவன் சொன்னான், என்னுடைய வாசனைகளை நீங்க கெடுத்து போட்டீங்க அப்படின்னு. ஆண்டவரே உம்முடைய வாசனை நாங்கள் கெடுத்து போடுகிறவர்களா அல்ல. உம்முடைய வசனத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய நாமத்துக்கு நற்கரு ஆண்டவரே நல் வாசனை கொடுக்கிற கந்தகங்களா நீர் எங்களை மாற்றுகிற தயவுக்காக, ஒரு சந்தன மரமாய் நீர் எங்களை நட்டுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு தோட்டத்தை போல ஆண்டவரே செழிப்பாய் எப்பொழுதும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல, தன் காலங்களில் தன் கனியை கொடுக்கிற நல்ல மரத்தை போல இருக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஒரு அலரி செடியை போல உடைய சமூகத்தில் நான் அலங்காரமாக இருக்கணும். ஆண்டவரே
ஐயா உமக்கு நான் மகிழ்ச்சி ஊட்டுகிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு பலன் கொடுக்கிறவனாய், என்னாலே சுகம் பெற்றுக் கொள்கிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. நீங்க அப்படி எங்களை நீர் மாற்றுகிற தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத சிந்தைகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்களுக்குள்ள ஆண்டவரே நல்ல சுவாபங்களை நீர் எங்களுக்கு கொடுங்க. நல்ல சுவாபங்களை எங்களுக்கு கொடுங்க. தேவையில்லாத சுவாபங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் சமூகத்தில் கொழுத்த கன்றுகளாய் வளருவதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாய் இந்த விதையானது 100 தனையான பலனை கொடுக்கத்தக்க என் தேவனீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய சிரசில் இது தங்குகிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கொழுத்த கன்றுகளாய் நீர் வளர பண்ணுவீராக. உடைய சமூகத்தில் அவர்கள் வளருவார்களாக ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நீர் அவர்களை விடுதலையாக்குவீராக. தேவ கிருபை அவர்களுக்குள்ளே பெருகும்படியாய் அடிமை ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு நல்ல பனைமரத்தை போல, நல்ல கேதுரு மரங்களைப் போல, லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல, அவருடைய சமூகத்திலே கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரங்களைப் போல, ஆமேன், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நல்ல தோட்டங்களைப் போல, ஆமேன், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வளருகிற அலறி செடிகளைப் போல கர்த்தர் உங்களை வளர பண்ணுவாராக. கொழுத்த கன்றுகளாய் நீங்கள் வளருவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். God bless you.